சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு 4 வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆமென். ஆண்டவர் எது பாவம் அப்படிங்கிறத பாவத்தில் ஒரு பாவத்தை இந்த நாளில் அடையாளப்படுத்துகிறார். அதுதான் என்ன பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருந்தும், அதாவது ஆண்டவர் அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே கர்த்தர் எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலிருந்தே பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அதை நம்ம அறிந்தும், நன்மை செய்ய அறிந்தும், வேதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை நம்ம செய்யாமற் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அறிந்திருக்கிறோம், நம்மளுக்கு தெரிந்திருக்கிறது, அதை செயல்பாடுக்குள்ளே கொண்டு வரலை அப்படின்னா அது நமக்கு பாவமாக இருக்கும்னு சொல்லி, அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதில் நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நாம் நன்மை செய்ய அறிந்திருப்பது முக்கியமல்ல, கற்றிருப்பதும் முக்கியமல்ல, தெரிந்திருப்பதும் முக்கியமல்ல, அதை செயல்பாடுக்குள்ளே கொண்டு வருவது தான் முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குதா? செத்ததாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்கிறோன்னு சொல்லியும் அதை கிரியைகளில் காண்பிக்காமல் போனோமானால், அதாவது நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லியும் அந்த இயேசுவை நம்முடைய செயல்பாடுகளில் கிரியைகள்னால பிற இடத்துல வெளிப்படுத்தாமல் போவோமானால் அது செத்ததாக இருக்கும். அந்த விசுவாசத்தினால எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்களேன், நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து நீங்கள் பாருங்களேன். நன்மை செய்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அது ஒரு நன்மையாக போய் சென்றடையும். ஆனால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அந்த நன்மையை நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதை நம்ம செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியுமா? அதை அனுபவிக்க முடியும். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவருடைய ஏவுதலின்படி, ஆவியானுடைய நடத்துதலின்படி, அவர் சொல்லுகிறபடி நீங்கள் நன்மையை செய்யும்போது அந்த நன்மையானது முதல்ல உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய குணாதிசயத்தின்படி வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல, அதை நம்ம அனுபவித்து வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நன்மை செய்ய அறிந்திருக்கிறேன், அந்த நன்மையை நான் செய்ய போகிறேன். அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு அது நன்மையாய் போய் சென்றடைந்தாலும் என்னுடைய இருதயத்திற்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, சமாதானத்தை கொடுக்க போகிறது, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அதை செய்து பார்த்தால்தான் என்ன செய்ய முடியும்? அதை அனுபவிக்க முடியும். நம்மளை சுற்றி எத்தனையோ பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதலின்படி நீங்கள் பிறருக்கு, கூட இருப்பவர்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, உங்களோட பழகுறவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு தேவன் ஏவுகிற ஏவுதலின்படி நன்மை, உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்க. செய்யும்போது கர்த்தர் அதை ஆசிர்வதிப்பார், ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசிர்வதித்து நாங்கள் நன்மை செய்ய எங்களை பலப்படுத்துவீராக. நன்மைகளை செயல்பாடுகளை கொண்டு வர உதவி செய்வீராக. நன்மை செய்து உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்ள, பிறருக்கு நாங்கள் நன்மை செய்து அவர்களையும் மகிழ்விக்க, நாங்களும் மகிழ்ந்திருக்க தேவன் கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.